அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிற பகுதி எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் ரோடு அப்படின்வாங்க. நம்ம ரேஸ் கோர்ஸ் போகிற வழியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இருக்குது. வடமலையான் ஆஸ்பத்திரி பக்கத்தில் தமிழ்நாட்டினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவருடைய வீடு பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். இங்கேருந்து பக்கத்தில் தான் அவர் வீடு. அந்த எய்தாப்பில் பேரிகேட் இருக்கே, பக்கத்தில் தான் அவர் வீடு. அமைச்சர் வீடு பக்கத்தில் இருந்து தான் பேசுகிறோம். இந்த ரோடு எவ்வளோ ஒரு நீட்டாக எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதே இது நம்ம காலையிலேருந்து நிறைய ஏரியாவுக்கு எல்லா பகுதிக்கும் மதுரை முழுவதும் சுற்றி வந்தோம். பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதியில் பூரா பள்ளமான ரோடுகள், எங்கே பார்த்தாலும் சாக்கடை, எங்கே பார்த்தாலும் மழை நீர், எங்கே பார்த்தாலும் குப்பைகள், இப்படி இருக்கிற பகுதியில் பொதுமக்கள் வசிக்கிறாங்க. ஆனால் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா அமைச்சர் தியாகராஜன் அவர் இருக்கிறாரு. அருமையான ரோடு. அவர் இயல்பிலே ஒரு பணக்காரர் தான், கோடீஸ்வரர் தான். நம்ம அவரை குற்றம் சொல்லலை. ஆனால் அவர் இருக்கிற பகுதி மாதிரி எல்லா பகுதியும் மாறினா நல்லாயிருக்கும். அதை தான் நம்ம சொல்ல வர்றோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா பகுதியும் இந்த மாதிரி இருக்கிறா. மக்கள் சிந்திச்சு பாருங்கள். நமக்கு நீதி சொல்லுகின்ற நீதிபதிகள் இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டால் நீதிபதிகள் வீடாக இருக்குது. பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பூரா நீதிபதிகள் இருக்கிற பகுதி பூரா சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் போயிட்டோம்னா காவல்துறை அதிகாரிகள் அவங்க பங்களா வீடுகளாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அப்புறம் கலெக்டர் பங்களா பக்கத்தில் இருக்குது, அவ்வளோ நீட்டாக இருக்குது. நீதிபதி வீடு ரொம்ப சுத்தமாக நீட்டாக இருக்குது. கலெக்டர் வீடு, ஆட்சியர் வீடு நீட்டாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் வீடு ரொம்ப நீட்டாக இருக்குது. நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் வீடு ரொம்ப நீட்டாக அவங்க குடியிருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக ரோடு நல்லா இருக்குது. ஆனால் ஓட்டு போட்ட மக்கள் இருக்கின்ற பகுதி ரொம்ப சுத்தம் இல்லாமல் பள்ளமும் மேடுமா இப்படி இருக்குது. மதுரை மாநகராட்சி நம்ம வரி கட்டுறோம். இருந்தாலும் நம்ம ஓட்டு போட்ட மக்கள் இருக்கிற பகுதி ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் பொதுமக்கள் ரெண்டையுமே பாருங்கள். நீங்கள் இருக்கிற பகுதியையும் பாருங்கள். அங்கே எப்படி ரோடு இருக்குது, அங்கே எப்படி தெருவிளக்கு இருக்குது, அங்கே எப்படி சாலை வசதி இருக்குது, எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இங்கே இருக்கிற இந்த மாதிரி கோடீஸ்வரர்கள், நீதிபதிகள், மாவட்ட ஆட்சியர், கலெக்டர், பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் இவங்க இருக்கிற பகுதியை பாருங்கள் எவ்வளவு நீட்டாக இருக்குது. ஒரு அமைச்சர் வீடு பக்கத்தில் இருக்கும், அவ்வளவு நீட்டாக இருக்குது. இந்த ரோடு அவ்வளவு நீட்டாக நல்லா அகலமாக நீட்டாக இருக்குது. ரோடு சுத்தமாக இருக்குது. மழைக்காலங்களில் ஒரு சொட்டு மழை தண்ணி இல்லை. இந்த மாதிரி மதுரை முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறதுக்கு அரசாங்கத்தை நம்ம கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.